என் பேர் அருண்குமார். நான் கீவலூர்லேருந்து வரேன். திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லார்ட்டையும் போய் சேர்ந்துச்சா, எல்லா தரப்புலையும் போய் சேர்ந்துச்சான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு நானே சாட்சி. அதனால தான் இந்த தலைப்புக்கு நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா நான் ஏன் முதல்ல திமுகவுக்கு வந்தேன், எனக்கு ஏன் திமுகவை பிடிக்கும்னு நான் நிறைய டைம் எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன், பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துலையும் சொல்கிறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ ஏப்பா திமுகவுக்கு வந்திருக்க, இந்த வயசில் திமுக உனக்கு ஏன் இவ்வளோ பிடிக்குது அப்படின்னா, நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் திமுகவும் தலைவர் கலைஞரும் தான். ஏன்னா நான் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவன். இன்னைக்கு திருவாரூரில் இருக்கிற திருவிக்க அரசு கலைக்கல்லூரியில் பிஏ பட்டத்தை முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பட்டப்படிப்பை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தில் எத்தனையோ பேர் ஊனமுற்றோர்னு சொன்னாங்க, பல பேர் சொல்லி அழைச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த குறைய குத்தி காட்டுற விதமா பல பேர் பல பெயர்களை சொல்லி அழைச்சாங்க. ஆனா இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவன் தான் வந்து அவனை நீ ஊனமுற்றோன்னு எப்படா சொல்லலாம், அவங்களுக்கும் மனமும் ஒன்று இருக்கு, அவங்களுக்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல மாற்றுத்திறனாளின்னு பேர் கொடுத்து, இடஒதுக்கீடு கொடுத்து, வாரியம் கொடுத்து, படிப்பு கொடுத்து, அருண்குமார்னு ஒருத்தனை இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்குதுன்னா அது திமுகவும் கலைஞரும் செய்த சாதனை தான். இதை இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு இந்த கடைசி 5 வருஷத்துல நம்முடைய முத்தான தலைவர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியை வழங்கிய ஒப்பற்ற முதலமைச்சர், இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய ஆட்சியிலையும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச திட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த வார்த்தையை இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு நம்முடைய தலைவர். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு மாற்றுத்திறனாளின்னு பேர் கொடுத்தது கலைஞர், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞர், எங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல எல்லா இடத்திலையும் முன்னுரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி துறையில நியமன உறுப்பினர் ஆகலாம். மாற்றுத்திறனாளிகளும் மக்கள் பிரதிநிதிகளாக சென்று மக்களினுடைய குரலாக மாநகராட்சியிலும் பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் ஒழிக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினரா உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சார்பாக நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.